செல்வரங்கத்தை மீட் பண்ணுறதுக்காக அந்த மலைமாளிகைக்கு போன வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போது அவங்க அந்த மலைமாளிகையில் போய் செல்வரங்கத்தை மீட் பண்ணாங்களா? அந்த மலைமாளிகையில் இன்னும் என்னென்னலாம் மர்மங்கள் இருக்குது பார்க்கலாம். தொடரலாம் வாங்க. வசந்த் அந்த ஊஞ்சல் ஆடிட்டு இருந்த பொண்ணை தேடிட்டு போக கணேஷ் துணிந்து உள்ளுக்குள்ளே செல்வரங்கம்னு சொல்லிக்கிட்டே உள்ள கதவை திறந்து போகிறாரு. அங்கே ஒரு ஃபேனும் ஒரு லைட்டும் எரியிற அவங்க கணக்கு தெரியுது. அப்படியே உள்ளே தொடர்ந்து செல்வரங்கம் செல்வரங்கம்னு சொல்லிக்கிட்டே கணேஷ் போயிட்டே இருக்கிறாரு. அங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. ஸோ அந்த படி ஏறி மேலே இருக்கிற ஒரு ரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்க்கும்போது செல்வரங்கம் அந்த பெட்டு மேலே காலை நீட்டிட்டு தலகாணியை முதுகுக்கு வச்சுட்டு உட்காந்த மாதிரி ஒரு பொசிஷன்லையும் அவரோட மார்பு வரைக்கும் ஒரு போர்வையை பொத்திட்டு ஏதோ ஒரே திசையை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உட்காந்துருக்கிறாரு. அவர் பக்கத்தில் பாட்டிலாக நிறைய மருந்து இருக்குது. கணேஷ் அவரை பார்த்ததுமே செல்வரங்கம் நான் கணேஷ் வந்திருக்கேன், லாயர் கணேஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போயிட்டே இருக்கும்போது கணேஷுக்கு மைண்டில் ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுது. உடனே அவர் பேசுறதை நிறுத்திட்டு அவர் பக்கத்துலேயே போய் பார்க்குறாரு. அவரோட பார்வை விலகவே இல்லை. இவர் சொன்னது எதுவும் அவர் காதில் கேட்ட மாதிரியும் தெரியல. இன்னும் கூர்ந்து பார்க்கும்போது ஒரு எறும்பு அவர் மூக்கு வழியில் உள்ளே போயிட்டு வெளியே வரதை பார்க்குறாங்க. வாயோரத்தில் பழுப்பு நிறத்தில் ஏதோ ஒரு திரவம் கசிஞ்சிக்கிட்டு இருக்குது. வாழ்நாளில் எத்தனையோ உடல்களை, உயிர் உள்ள உடல்களை, உயிர் இல்லாத உடல்களை கணேஷ் பார்த்துருக்காரு. ஆனால் இந்த உடம்பை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா பாசி பச்சை கலர்லையும் அப்படியே உடம்பு ஒரு மாதிரி உருகி போய் அந்த மாதிரி இருக்குது. இவர் கண்ணு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதையோ ஒரே இடத்த பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது கணேஷால் அந்த உடம்பை ரொம்ப பார்க்க முடியல. டக்குன்னு என்ன பண்ணுறாரு, ஜன்னல் ஓரமாக போய் எட்டி பார்த்தா அந்த ஊஞ்சல் இன்னும் காலியாக ஆடிக்கிட்டே தான் இருக்குது. அங்கேருந்து வசந்தை கூப்பிடுறாரு. இன்னும் சத்தமாக கூப்பிட்டதுக்கப்புறமா தான் எங்கேயோ தூரத்தில் இருந்து வசந்த் என்னன்னு கேட்குறதுக்கு உடனே இங்கே மேலே வான்னு சொன்னோன்னே வசந்த் மேலே வேர்த்து விறுவிறுத்துட்டு ஓடி வராரு. வந்து பார்த்தா என்ன பாஸ், இவர் தான் செல்வரங்கமா, என்ன ஒரு மாதிரி படுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன்னு கணேஷ் சொல்ல வசந்துக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதிர்ச்சி அடைஞ்ச வசந்த் கிட்ட அந்த பொண்ணு எங்கன்னு கேட்க அவன் மாயமாக மறைஞ்சிட்டான்னு சொல்லிடுறான். உடனே இவர் சரி ஃபோன் வேலை செய்தான்னு பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணேன்னு சொல்கிறாரு. உடனே செல்வரங்கத்தை பார்த்துக்கிட்டே வசந்த் என்ன சார் உங்களை பார்க்கலான்னு வந்தோம், இப்படி அவசரப்பட்டுட்டீங்களேன்னு சொல்லி இன்னும் அவரை நல்லா கூர்ந்து கவனிச்சிட்டு சொல்கிறாரு. பாஸ் போய் ரொம்ப நாளாக இருக்கும் போலயே, மூக்கு வழியாக எறும்பு பட்டாலுமே ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லவும் உனக்கு மத்தியானம் ஃபோன் பண்ணது யாருன்னு கணேஷ் கேட்க அடுத்த அதிர்ச்சி, ஆமாம்ல இவர் தானே எனக்கு கால் பண்ணார், அப்புறம் என்ன இப்படி இருக்கிறாரு, ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வசந்த் ஃபோன் பக்கத்தில் போயிட்டு ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு. கணேஷ் போலீஸ்க்கு கால் பண்ணிவிட்டு உடனே நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம், நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்ல இல்லை இது அவ்வளோ சுலபமாக முடியும்னு எனக்கு தோணலைன்னு சொல்லிக்கிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறதுக்காக வசந்த் டயல் பண்ணுறாரு. போலீஸுக்கு கால் ரிங் ஆகிட்டே இருக்கும்போது கத்தி குத்து மாதிரி எதுவும் தெரியலையே, ஊமடியாக இருக்கும் போலன்னு வசந்த் சொல்லிக்கிட்டே இருக்க ஆப்போசிட் சைடில் கால் அட்டன் ஆனோடனே ஹலோ நான் வசந்த் பேசுகிறேன், மெட்ராஸ்லேருந்து இப்போ தான் சேர்ந்தோம், செல்வரங்கன்னு ஒருத்தர் மலைமாளிகையில் இருக்காரு பாருங்கன்னு சொல்ல கணேஷ் அப்படியே மெதுவாக நடந்து ஜன்னல் பக்கமாக போகிறாரு. அங்கே போய் மறுபடியும் எட்டி பார்த்தா அந்த செடிகள், மூலிகைகள், ஆமை எதுக்காகன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த பக்கம் வசந்த் இருந்துட்டு அந்த உடம்பை பார்த்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. சார் எங்களை கூப்பிட்ருந்தாரு, அனாவசியமாக நாங்கள் வம்பில் மாட்டிக்க விரும்பலை, வேறு யாரும் இல்லை, நகர மாட்டோம், இங்கேயே தான் இருப்போம், நீங்கள் தயவு செஞ்சு வந்துடுங்கன்னு சொல்லி முடிக்க போலீஸுக்கு அவங்களோட சிச்சுவேஷனை வசந்த் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது கணேஷ் அங்கே இருக்கிற ஒரு பீரோ பக்கமாக போயிட்டு அங்கே இருக்க புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காரு. ஃபீச்சல் ஐலட் டிரான்ஸ்பிளான்டேஷன், டோப்போமைனர்ஜிக் ஸ்டிமுலேஷன், நியூரோ எண்டோக்ரைனாலஜி ஆஃப் மூட், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் அவர் இதுக்கு முன்னே பார்த்ததில்ல. அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் பரட்டி பார்க்குறாரு. பரட்டி பார்க்கும்போது அதில் ஒரு புத்தகத்துக்கு நடுவில் ஒரு பேப்பரில் வெற்றி என்னும் சிகரத்தை அணுகி கொண்டிருக்கிறேன், இன்னும் சில நாட்கள் தான், அதன் பின் உலகம் என் கைக்குள் அப்படின்ற ஒரு இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இங்கே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வசந்த் கேட்க உலகமே என் கைக்குள்ளன்னு எழுதியிருக்காருன்னு சொல்லவும் அது என்ன இவ்வளோ மருந்து இருக்குது, தோட்டம் பூரா நிறையா பச்சளையாக இருக்குது, செடி கொடி, அது போகாமல் ஆமை எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் செல்வரங்கம் MAMISL
MAMISLனா என்ன அப்படின்னு கேட்க, மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் லாஞ்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே பாரு சர்டிஃபிகேட்டை ஃப்ரேம் போட்டு மாட்டியிருக்காரு அப்படின்னு சொன்னதும், ரொம்ப படித்தவராக இருப்பார் போலயே, படித்தவங்கனாலே இப்படி தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது அப்படின்னு வசந்த் சொல்லிக்கிட்டே, அந்த பொண்ணு இன்னும் அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லையான்னு கணேஷ் கேட்க, அவள் ஒரே ஓட்டமாக ஓடி போய் செடிக்குள்ளே மறைஞ்சிட்டா. கொஞ்சம் தூரம் துரத்தி பார்த்தேன், அப்புறம் தெரியாதனமாக நான் பாட்டுக்கு உள்ளே போக பாம்பு கீம்பு என்ன பிடிச்சிருச்சுன்னா அதனால தான் நான் படுக்க வந்துட்டேன்னு சொல்ல, கீழே ஜீப் வர சத்தம் கேட்டோன்னே 2 பேரும் கீழே இறங்கி வந்தாங்க. இன்ஸ்பெக்டர் கதிரேசன்னு சொல்லி அவரை இன்ட்ரோ பண்ணிக்க, நாங்கள் தான் கணேஷ் வசந்த்னு சொல்லவும், ஓகே உங்களை பற்றி நான் புக்ஸில் நிறைய படிச்சிருக்கேன்னு சொன்னதும், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, தனியாக தான் இருக்கார், இறந்து போயிருக்காரு, ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்கார், ஒரு அரை மணி நேரம் இருக்கும், பார்த்த உடனே உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணிட்டோம், வேலைக்காரங்களாம் யாரும் கிடையாது, கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்து எங்கள் வேலையை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிப்போம் அப்படின்னு கணேஷ் சொல்ல, என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய மாளிகையில் யாருமே இல்லையான்னு போலீஸ் கேட்க, ஆனால் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருந்தால் அவளும் காணாமல் போயிட்டான்னு சொன்னதும், போலீஸ் இவங்க 2 பேரையும் கொஞ்சம் சந்தேகத்தோடு பார்த்துட்டு, எங்கே இருக்கார் அவர், வாங்க போகலான்னு சொல்லாமே 3 பேரும் மாடி ஏறி செல்வரங்கம் இருந்த ரூமுக்கு போகிறாங்க. நான் வெளியே தான் இருந்தேன், ஃபஸ்ட்டு பாஸ் தான் பார்த்தாருன்னு செல்வரங்கம் இருந்த பெட்டை காமிச்சிக்கிட்டே வசந்த் சொல்ல, 3 பேருக்கும் ஒரே ஷாக். என்னன்னு பார்த்தா பெட்டில் செல்வரங்கத்தோட டெட் பாடி இல்லை. எங்கனது இப்படி இருக்குது, எங்கே போச்சு அப்படின்னு வசந்த் ஒரே ஷாக் ஆக, என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் வரும்போது பாடி இங்கே தான் இருந்துச்சான்னு கேட்க, சார் நிஜமாகவே இங்கே தான் சார் இருந்துச்சு, நாங்கள் பார்த்தோம், அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணோன்னு சொல்ல, என்ன வசந்த் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கணேஷ் ஒரே பதட்டத்தோடு சொல்கிறாரு. உடனே வசந்த், அதானே டெட் பாடி என்ன எழுந்து நடந்தா போயிருக்க போகுதுன்னு சொல்லி கட்டில் கடியில் பார்க்க, மிஸ்டர் வசந்த் யூ மீன் நீங்கள் வரும்போது டெட் பாடி நிச்சயமாக இங்கே தான் இருந்துச்சான்னு அவர் மறுபடியும் கேட்க, சார் நிச்சயமாக இங்கே தான் சார் இருந்தது, செத்து போயிருந்தார் சார், அதனால தான் சார் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எல்லா பக்கமும் சுற்றி முற்றியும் தேடி பார்க்குறாரு. கணேஷ் அந்த ரூமை கொஞ்சம் நல்லா சுற்றி பார்த்துட்டு பின்பக்கமாக ஒரு கதவு திறந்துருக்கதை பார்க்குறாரு. அந்த கதவு வெளியில் போனால் அந்த கதவு மொட்டை மாடியில் போய் ரீச் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அவர் அந்த பக்கமாக போகும்போது இன்ஸ்பெக்டர் கதிரேசனும் கணேஷை தொடர்ந்து மாடிக்கு போகிறாரு. மாடியில் போய் பார்த்தா அந்த பொண்ணு அங்கே நின்றுட்டு இருக்கிறா, வானத்தை பார்த்துக்கிட்டே. அவளை பார்த்ததுமே, ஹலோ மிஸ், இங்கே எப்படி வந்தீங்கன்னு வசந்த் கேட்க, அவள் திரும்பி 3 பேரையும் அதே நக்கலான சிரிப்போட பார்த்துட்டு இருக்கிறா. அவளை பார்த்ததும் இந்த பொண்ணு தாங்கன்னு ஒரு ஷாக்கோட வசந்த் சொல்ல, இன்ஸ்பெக்டர் கதிரேசன் அவள் பக்கத்தில் போயிட்டு பேர் என்ன சொல்லன்னு கேட்க, நான் சொல்கிறேன் சார், அவள் பேர் காஞ்சனா, இன்னைக்கு தினமணியில் காணவில்லைன்றதில் வந்திருக்கா, பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லவுமே இன்ஸ்பெக்டர் அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு, நீ யார், உன் பேர் என்ன சொல்லுன்னு சொல்ல, அவள் எதுவுமே பேசாமல் இன்ஸ்பெக்டரையும் கணேஷையும் வசந்தையும் அதே நக்கலான சிரிப்போடு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, அவள் வாயால் இல்லைன்றதை சொல்லாமல் உதடுகளை பிதுக்கி இப்படி கைகளை விரித்து காட்டுறா. அது பார்த்ததுமே, ஒருவேளை இவளுக்கு பேச்சு வராதோ, ஊமை போல், ஒருவேளை அதனால தான் செல்வரங்கம் ENT ஸ்பெஷலிஸ்ட்டை கேட்டாரான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, இப்போ என்ன சொல்கிறீங்க கணேஷ், ரொம்ப போட்டு குழப்புறீங்க, டெட் பாடிங்கிறீங்க, பாடியை காணோங்கிறீங்க, ENT ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க, ஊமை பொண்ணுன்னு சொல்கிறீங்க, என்ன இதெல்லாம், நான் இதை எப்படி எடுத்துக்கிறது, உங்கள் 2 பேரை நான் எப்படி நம்புறதுன்னு போலீஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. அதை கேட்டதும் கணேஷ், இன்ஸ்பெக்டர் சத்தியமாக அரை மணிக்கு முன்னாடி இதே கட்டில் தான் அவர் படுத்திருந்தார், பச்சை கலரில் இருந்தார், நிச்சயமாக செத்து தான் போயிருந்தார், அவரோட மூக்கு வழியாக எறும்பு போயிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருந்துச்சு, அதுதான் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணோன்னு சொல்ல, ஏதாவது யோகாசனம் எதுவும் பண்ணிகிட்ருக்க போகிறாரு, என்னால் பாடி இல்லாமல் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. என்ன தான் நான் பண்ணுறது, இவர் எங்கே தான் போயிருப்பாருன்னு எனக்கு தெரியலையே, செல்வரங்கம்னு வசந்த் 2 தடவை கத்தி பார்க்க, கணேஷ் அடுத்த தடவை ஃபோன் பண்ணுறப்போ பாடியை பிடிச்சி வச்சுக்கோங்க, நாங்கள் ஏற்கனவே நிறைய டென்ஷனில் இருக்கோம், இதில் சும்மாலாம் போயிட்டுருக்க முடியாதுன்னு இன்ஸ்பெக்டர் வார்ன் பண்ணிவிட்டு கிளம்ப, இன்ஸ்பெக்டர் பார்த்த அந்த பொண்ணு மேகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அதை எதையும் கவனிக்காமல் படுக்கையறை பக்கத்தில் நின்றுக்கிட்டு அங்கே இருக்கிற போர்வை எடுத்து மடித்து வச்சுட்டு வெளியே வெராண்டாக்கு போயிட்டா. கணேஷ் இன்னும் நம்பிக்கையே இல்லாமல் அவள் செல்வரங்கம் படுத்திருந்த அதே பெட்டை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். எனக்கு தலைகால் புரியல வசந்த், இது எப்படி சாத்தியம்னு சொல்ல, முழுசாக பாடியை பார்த்தோமே, கெடலஸ்பின்னு சொல்லுவாங்களே அப்படி ஏதாவதான்னு கேட்க,
சமாதி நிலையில இருந்து அவர் எழுந்திருந்தா இங்கே எங்கேயாவது தானே இருக்கணும், அவரை தேடுன்னு சொல்லவும் வசந்த் போயிட்டு கட்டில் கடியில் வராண்டாவில் பீரோக்கும் சுவருக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் இல்லை இந்த பீரோக்குள்ளேயே ஒளிச்சு எங்கேயும் வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு செல்வரங்கத்தை தேடிட்டு இருந்தார். வசந்த், நம்ம போலீஸ் வரதுக்காக காத்திருந்தப்போ வெளியே போனோம்ல, அது எவ்வளோ நேரம் போயிருப்போம் அப்படின்னு கேட்க, 1/2 மணி நேரம் தான் இருக்கும் பாஸ் அப்படின்னு சொல்ல, அப்போது 1/2 மணி நேரத்தில் ஒரு பாடியை படுக்கையிலேருந்து அப்புறப்படுத்தி எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்க முடியும்? ரொம்ப தூரம்லாம் கொண்டு போயிருக்க முடியாது, கண்டிப்பாக இங்கே எங்கேயாவது அவர் இருக்கணும், வா போய் அந்த பொண்ணை என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே மாடிக்கு போக அந்த பொண்ணு அதே மொட்டை மாடியில் நின்றுட்டு வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறா. வசந்தும் கணேஷும் மறுபடியும் வெளியே வந்தப்போ அந்த பொண்ணை காணோம். அங்கேருந்து 3வது மாடிக்கு இவ எப்படி போயிருப்பா, எங்கே போனா, என்ன ஆனான்னு ஒன்றுமே தெரியல. ஸோ 2 பேரும் 2 பக்கமாக பிரிஞ்சு தேடலான்னு முடிவு பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஏணி படிகள் வழியில் கீழே இறங்கி அங்கே எங்கேயாவது போயிருப்பாளான்னு பார்த்தா அங்கேயும் அவளை காணோம். ஸோ திருப்பி மேலே தான் போயிருக்கணும்னு சொல்லி இந்த வழியாக போகலான்னு நிச்சயமாக ஹாலில் இருந்து பார்த்தா கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவள் எங்கே தான் அப்படி மாயமாக போனான்னு சொல்லிட்டு 2 பேரும் அவளை தேடிட்டு இருக்காங்க. வசந்தும் கணேஷும் மாடிக்கு மேலே மாடியாக இருந்த பகுதிகளில் மெல்ல மெல்ல ஏறி போகிறாங்க. அங்கே போகிறப்போ கருப்பாக இருட்ட ஒரு ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூம்லேருந்து மேலே ஒரு டோர் இருக்குது. அந்த டோர் வெளியில் கீழே இறங்கி பார்த்தா அது ஹாலுக்கான டோராக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற படிக்கட்டில் இறங்கி போயிட்டு போனால் ஹால் வந்துடுது. இது என்ன ஏதோ சுரங்க வாசல் மாதிரி இங்கே போனால் அங்கேயும் அங்கே போனால் இங்கேயும் போய்கிட்டு இருக்குது, இது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேஷும் வசந்தும் அந்த படிக்கட்டில் இறங்கி ஹாலுக்கு வந்து பார்க்குறாங்க. திருப்பி அங்கே இருந்து அதே படிக்கட்டில் போனால் மாடி. இது என்ன ஒரே சுற்றிக்கிட்டே இருக்குது பாஸ், இதுக்கு எப்படி நம்ம எங்கே போய் அந்த பொண்ணை தேடுறது, வாங்க நம்ம வெளியில் போகலான்னு வசந்த் சொல்கிறாரு. வெளியே போகலான்னு சொன்ன வசந்த் கிட்ட, வசந்த் இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த டார்க் ரூமில் இருக்கக்கூடிய இன்னொரு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அந்த டோர் செல்வரங்கம் எந்த ரூமில் இருந்தாரோ அந்த ரூமில் அவங்களை கொண்டு போய் விட்டுச்சு. அதே ஹாலில் போய் பார்க்கும்போது 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு ஷாக். அந்த ஷாக் என்ன அப்படின்னா, கட்டிலில் செல்வரங்கம் உட்காந்து சாவகாசமாக எதையோ மென்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அது எப்படி சாத்தியம்? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவரை முழுசாக இறந்து போன ஒரு டெட் பாடியை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த டெட் பாடியை காணோம். இப்போ பார்க்கும்போது செல்வரங்கவங்க உயிரோடு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இது எப்படி சாத்தியமாகும்? என்ன நடந்துச்சு? செல்வரங்கம் தான் உண்மையிலேயே செத்து போயிட்டு உயிரோட வந்தாரா? அந்த மலை மாளிகையில் இன்னும் என்னென்னலாம் மர்மங்கள் மறைஞ்சிருக்கு? அந்த பொண்ணுக்கும் செல்வரங்கத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து கேளுங்க. அடுத்த பார்ட்டில் என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.